சரி எல்லாம் சரி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இவங்களோட நின்றுட்டு இந்த கருப்பு குட்டி பாருங்களேன் கீழே கீழே வந்து படுத்துக்கிறான். நானும் எடுத்து மேலே மேலே போட்டால் அவள் கீழே வந்து படுத்துக்கிறான். சரி கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு இருந்தேன். இவன் இன்னமும் அவன் மனசு ஆறவே இல்லை. அவள் உட்காந்து பார்த்துட்டே இருக்கா. என்னை பார்த்து பார்த்து என்னமோ கேட்குறா. பட் எனக்கு என்னன்னு தெரியல. சரி என்ன இருந்தாலும் நீ இந்த 2 பிள்ளைங்களை பாருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னன்னா காலையில் நான் கொஞ்சம் வெளியில் போனேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். போகிறச்ச என்ன பண்ணேன், இவளுக்கு பிஸ்கெட்டு பாலெல்லாம் கொடுத்துட்டு தான் போனேன். ஒரு 10 கொடுத்துட்டு போனேன். எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நான் வந்து பார்க்குறேன், இந்த இடத்துல இவ இல்லை, குட்டிங்களும் இல்லை. நானும் வந்து 7 ஒரு 8:30 வரையும் தெருவா ஒரு 4 ஸ்ட்ரீட்டு சுற்றிட்டேன். குரல் கொடுத்து பார்த்தேன், மேபி வருவாங்க. இவளுக்கு நான் பாப்பான்னு மட்டும்தான் கூப்பிடுவேன். குரல் கொடுத்தா அவள் வரவே இல்லை. நான் போனால் என் பைக் சத்தக்கினாலும் இவன் வந்துடுவாள். ஆனால் இவன் எங்கே போனான்னு தெரியல. சரி நைட்டுன்றதுனால தெரியல, காலையில் நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மேபி இங்கேருந்து என் பிள்ளைங்களாம் செத்துட்ருக்கு. நான் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே கூப்பிட்டு போனாலும் எங்கே போய் நல்லா இருப்பப்பா, ஸ்ட்ரீட்டில் தான் இருப்பேன், வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டான். நீ வந்து டெய்லி வீட்டில் வந்து சாப்பிட்டாச்சும் போயிட சொல்லுவோம். நீ உன் பிள்ளை எங்கன்னா நீ பாதுகாத்துக்கோ, பட்னியாக மட்டும் இருக்காது. அதுதான் நான் சொல்லுவேன்.